ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு சின்ன மினி vlog பார்க்கலாம். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பொங்க வைக்க போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க போகிறோம். ஸோ அந்த vlog தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழா ஆரம்பிக்குது சொன்னால, ஸோ ஃபர்ஸ்ட் டே குதிரை எடுத்து விடுறனால அது வீடியோ நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எப்படி ரெடி ஆகுறேன்றது தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். நான் எதுவுமே இப்போ டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பிரைட்னஸ் நான் கம்மியாக வச்சுருக்கேன். 2:30 ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து சாயங்காலம் தான் நாங்கள் பொங்க வைப்போம். ஏன்னா இது வந்து முனீஸ்வரன் கோயில், எங்கள் குலதெய்வம். ஸோ சன்ஸ்க்ரீன் லைட்டாக எடுத்திருக்கேன். நான் வந்து ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நான் என்ன போடுறேன்னா, என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் மாமா எர்த்லேருந்து. ஸோ அதுவுமே லிட்டில் பிட் தான். ஸோ இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் சம்திங் அது எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னால, ஸோ அது இதுதான் பாண்ட்ஸோட பிரைட் பியூட்டி சீரம் க்ரீம் இது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இந்த மூடியிலேருந்து எடுத்துக்கிறேன். லைட்டான குவான்டிட்டி எடுத்து அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே ஏசியில் இருக்கனால எனக்கு உடனே ட்ரையாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர், இதுக்கு மட்டும் பவுடர் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லைட்டாக அடித்தாலே போதும், இது செட் ஆகிடும் இந்த பவுடரு. ஸோ ரொம்ப போட்டு தேய்க்க வேணாம். நான் லைட்டாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ லைட்டாக அப்படி ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐஷேடோ பேலட்லேருந்து நான் எப்பயும் சொல்கிறேன், திஸ் கலர் அப்புறம் திஸ் கலர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். என்னோட ஐஷேடோ ப்ரஷ். ஸோ இந்த கலர் லைட்டாக எடுத்து டேப் 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 டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணுக்கும் லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதேமாரி இந்த கண்ணுக்கு ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க இந்த பிங்க் கலர் லைட்டாக டச் பண்ணி டேப் பண்ணிவிட்டு கீழே மட்டும் இது ஃபுல்லாக பண்ணோம் இல்லையா, ஸோ இது இங்கே மட்டும் பண்ணுறேன்.
தெரியுதா? மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர். மேலே லைட்டாக ப்ரௌன் போட்டேன் இல்லையா, ஸோ அது ஃபேஸ் கலருக்கே இருக்கு இல்லையா. கீழே மட்டும் லைட் பிங்க் கலர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மை ஃபேவரட் ஐலைனர். நான் ஐலைனர் வச்சுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ நான் ஐலைனர் வச்சுட்டேன். மை ஃபேவரட் ஐலைனர் வச்சுட்டு நான். ஸோ எனக்கு வந்து எப்பயுமே ஐலைனர் ஒரு பக்கம் ஒழுங்காக வருது, ஒரு பக்கம் ஒழுங்காக இந்த விங்ஸ் வரவே மாட்டுது, ஏன்னே தெரியல. ஸோ ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். இந்த பக்கம் அழகாக வந்துடுது, இந்த பக்கம் விங்ஸும் சரியாக வரவே மாட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ் என்னோட மேக்கப்பு. நான் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணலை, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ தேர் கிட்டக்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டு கலெக்ஷன்ஸ். ஸோ நான் பொட்டு வச்சுட்டு செந்தூர் வைக்கலான்னு. ஸோ நான் வந்து இதிலேருந்து பொட்டு எடுத்திருக்கேன். ஸோ டிசைன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். செட் ஆகலை. ஸோ நான் இந்த பொட்டு இல்லாமல் இன்னொரு கோபுர பொட்டு, கலர் கோபுர பொட்டு எடுத்திருக்கேன். ஸோ அது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டார்க் ப்ளூ கலர், அதாவது ஒயிட் கலர். சுத்தமாக மேட்சே ஆகலை, தெரியல இல்லையா. ஸோ நான் இப்போ பெரிய பொட்டுக்கு போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வச்சு பெரிய பொட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிங்க் வச்சு பார்க்குறேன். இது புதுசு, இப்போ தான் பிக்கிறேன். ஓகே, ரவுண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த பொட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபேவரட், கண்டிப்பாக இது வச்சே ஆகணும், இல்லை எனக்கு குங்குமம் ஒழிஞ்சு வந்துடும். ஸோ ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இந்த குங்குமம் எடுத்து வைக்கிறேன், அதுக்கு மேலேயே வைக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஐயப்பன் படம் போட்ட மை ஃபேவரட் சந்தனம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது தனியாக வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு சந்தனம் சொல்லுங்கன்ட்டு. ஸோ இதுக்கு தனியாக லிக்விட் கொடுத்துருக்காங்க. அந்த கலராக தெரியுதுல்ல, நடுவில் தண்ணி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் அந்த லிக்விட் போட்டால் இது அப்படியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஸ்மெல்லு. ஸோ இதுலேருந்து இந்த மூடியிலே இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து, ஓகே அவ்வளோதான். ஸோ பூ வச்சுட்டு பேங்கிள்ஸ் போட்டுட்டு ஸோ கிளம்பிடலாம். ஸோ கடைசியாக வந்து லிப்ஸ்டிக், மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஸோ இது போட்டுட்டு லைட்டாக அவ்வளோதான். போட்ட மாதிரியே தெரியல, லிப் பாம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் போட்ட மாதிரியே தெரியல. ஸோ அவ்வளோதான். நான் வந்து பூ வச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதுதான் என்னோட கடைசியாக அவுட்ஃபிட்டு. ஸோ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:00 சம்திங், 2:00, 3:00 சம்திங் என்னமோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக குதிரை எடுத்து விட்றதுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே அதுக்குள்ளே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் மாமியார் எல்லாருமே பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து முடிக்கிற டைமில் இங்கே குதிரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே வந்துட்டோம்.
நாங்கள் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஸோ இப்போ காட்டுற பிக்சர் 7 கன்னிமார்கள் இங்கே வந்து எலுமிச்சப்பழம் காவு கொடுப்பாங்க. ஸோ அங்கே கோயிலில் வந்து போயிட்டு கோழி அந்த மாதிரி காவு கொடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க குட்டியாண்டவர் இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு காவு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து மொத்தமாக 6 குதிரை வச்சுருந்தாங்க. 6 குதிரை, அதுக்கப்புறம் 7 கன்னிமார்கள் ஒரு சிலை செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் குட்டியாண்டவர் வந்து குதிரையில் உட்காந்து அருவா வச்சுட்டு வர மாதிரி ஒரு சிலை செஞ்சுருந்தாங்க. ஸோ அது வீடியோவில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும் இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு பொங்க வச்சுட்டு, ஸோ அங்கே குலதெய்வ கோயிலில் நான் ஆல்ரெடி குலதெய்வ கோயில் நீங்கள் காட்டலை அப்படி சொல்லி கேட்காதீங்க. என்னோடய வாக்கிங் வீடியோ, ஸோ டெய்லி வ்ளாகில் வந்து குட்டியாக ஒரு கோயில் நான் காமிச்சிருப்பேன் வாக்கிங் போகிற வழியில். அதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். ஸோ பொங்க வைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ டைமே இல்லை. அங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றது, இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னால் நடுவில் நின்று எடுக்க முடியல. ஏன்னா பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த 7 கன்னிமார்கள் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டா குட்டியாண்டவர் போவாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி 6 குதிரையுமே போகும். ஸோ இது எப்படி போகும்னா எங்கள் ஊர் சுற்றி கடல் பக்கமாக தான் போவாங்க. போய் தான் கோயிலுக்கு போவாங்க. ஸோ இது வந்து ஊர் எல்லையில் இருக்க சாமின்றனால போவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா ஒரு 1/2 அன் ஹவர் அவங்க போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கோயிலே இருந்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். நான் வந்து அங்கே சிலை செஞ்சுருக்கிறப்ப 7 கன்னிமார்கள் காமிச்சல, ஸோ அதுதான் அங்கே இருக்க சிலை. அவங்க வந்து கிழக்க பார்த்த மாதிரி, ஐ மீன் வந்து கடலை பார்த்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் தான் போய் வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல காவு கொடுப்பாங்கன்றனால நான் போகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக அந்த 7 கன்னிமார்களை கிழக்க பார்த்த மாதிரி, கடலை பார்த்த மாதிரி வச்சு, ஸோ கற்பூரம்லாம் வச்சு படைச்சி, அங்கேயும் வந்து அவங்கள அழைச்சி, அந்த 7 கன்னிமார்களை அழைச்சி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய முறைப்படி எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அந்த இடத்துல ஆம்பளைங்க மட்டும்தான் இருந்தாங்க, பொம்பளைங்க இல்லை. ஸோ அதனால் நானும் சரி வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம போவேணாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இது பண்ணுற எல்லாமே ஸோ நானுமே கல்யாணம் ஆகி 3.5 இயர்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஊரில் கோயில் சுற்றி வந்து கடல் சுற்றி வந்து உள்ளே போனதுக்கப்புறமேட்டு தான் போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு கோயில் சுற்றிட்டு வருவோம். ஸோ இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி முன்னாடியே போகலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கோயில் உள்ள அந்த குதிரை எடுத்துகிட்டு வந்த குதிரை எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய ஐனாரப்பன் சிலை இருக்கும். ஸோ எனக்கு தெரியல இது ஐனாரப்பன் சிலையா இல்லை குட்டியாண்டவர் சிலைன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ குட்டியாண்டவர் கோயில், பட் ஆனால் அங்கே ஐனாரப்பன் சிலை தான் இருந்துச்சு பெருசாக. ஸோ அது ஃபுல்லாக சந்தனம் வந்து பூசி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து கரண்ட் இல்லாதனால சரியாக தெரியல. லைட்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நடுவில் வந்து குட்டியாண்டவர், பக்கத்தில் 2 பக்கம் அவங்க ஒய்ஃப் வச்சு சிலைக்கும் வந்து அவரையுமே அழைச்சிட்டு இருந்தாங்க பம்போடு கடிச்சு. ஸோ செம்ம எப்போயுமே குட்டியாண்டவர் கோயிலில் வந்து குதிரை எடுத்து விடுறப்ப மழை பெய்யும் தெரியும். ஸோ ஆனால் இந்த அளவுக்கு மழை பெய்யும் தெரியுது, செம்ம மழை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம இடியோட மழை பெஞ்சுது. ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் ஊர் திருவிழா ஸ்டார்டட். நான் வந்து Day 1, Day 2, Day 3ன்னு சொல்லிட்டு நான் வ்ளாக் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6ஆம் தேதி அன்னைக்கு கொடி கட்டுவாங்க. ஸோ அதையுமே நான் போடுறேன். தேங்க்யூ.